ஸ்லாலிங் பிளே வண்டே குரூப்பில் போட்ட பேப்பரில் முன்னுக்கிற 15 எம்சிக்யூவே நான் செய்தேன். அந்த 15 எம்சிக்யூக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. அடுத்தது எல்லா தொடர்ந்தும் எல்லா கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணி வாங்க, அதுதான் பிரயோசனமாக இருக்கு. சரியா? இப்போ முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி என்னன்னா, தொடுகையில் உள்ள ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு மேற்பரப்பு இயங்க முற்படும் போது அதன் இயக்கத்தை எதிர்க்கும் முகமாக தொழிற்படும் விசை எவ்வாறு அழைக்கப்படும்? முதலாவது விட இழு விசை, இரண்டாவது உராய்வு விசை, மூணாவது மேலுதைப்பு, நாலாவது கணத்தாக்க விசை. இதில் இழு விசையும் கணத்தாக்க விசையும் பார்த்த உடனே கட் பண்ணி விடலாம். ஏன்? அது ஒரு தடை விசை இல்லை. சரியா? உராய்வு விசை என்பது ஒரு தடை விசை, மேலுதைப்பு விசை என்பது ஒரு உதாரணமாக கிணத்துக்குள்ள நம்ம வாளி அழுறோம்னு சொன்னால் தண்ணிக்குள்ள அந்த வாளி இடிக்கக்குள்ள நாங்கள் இழுக்கின்ற போது எங்களோட கைக்கு பாரம் என்ன செய்யாது, பெருசாக காட்டாது. தண்ணியை விட்டு தாண்டி வரும்போது என்ன செய்யும், பாரம் கைக்கு கூட காட்டும். அது என்ன? அப்போ மேலுதைப்பு விசை வந்து தண்ணிக்கு மேலே வந்தோடனே இல்லாமல் போகுது. அப்போ இங்கே இந்த கேள்வி வந்து முதலாவது கேள்வி வந்து பார்த்தோன்னே விட வழங்கும் என்ன? ரெண்டாவது விட உராய்வு விசை. ரெண்டாவது பாருங்க, உராய்வு விசை பற்றிய கூற்றுகளை கருதுக. சரியா? முதலாவது கேள்வி சரிதானே? முதலாவது நோவலான கேள்வி. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வியை பாருங்க, பொருளின் திரிவு கூடும் போது உராய்வு விசை கூடும். உராய்வு விசை தங்கி இருக்கிற காரணிகள் என்னென்ன? ஒன்று, தொடுகை மேற்பரப்பின் தன்மை. இரண்டாவது விஷயம் செவ்வன் மறுதாக்கம். இது ரெண்டிலையும் தங்கியிருக்காத காரணிகள் தொடுகை மேற்பரப்பின் பரப்பளவு செல்வது. சரியா? பொருளின் திணிவு கூடும் போது உராய்வு விசை கூடும். உதாரணமா இது பாருங்க, ஒரு குற்றி இருக்கி, இந்த குற்றியில வந்து ஒரு 50 நியூட்டன் தாக்குதுண்டா, உராய்வு விசை வந்து என்னத்துல தாக்கும்? செவன் மறுதாக்கத்துல தாக்கும். செவன் மறுதாக்கத்துல தாக்கும். செவன் மறுதாக்கம் என்ன அதில் வரும்? இப்போ நீங்க படிப்பீங்க, புறவு படிப்பீங்க, F7 μ × R. இந்த R வந்து செவன் மறுதாக்கம். இந்த செவன் மறுதாக்கம் என்ன? இந்த நிறை. இது வந்து எத்தனை கிலோ? 5 கிலோகிராமா இருந்தா இதுல என்னத்தை போடும்? 50 நியூட்டன் வரும். சரியா? இந்த 50 நியூட்டன் வரும். அப்ப செவன் மறுதாக்கத்துல தங்கி இருக்கும். அப்ப செவன் மறுதாக்கம் அதுல நிறையில தங்கி இருக்கும். நிறை வந்து என்ன? பொருள் திணிவு கூடும் போது நிறை கூடும். ஆகவே அது மூலா கூட்டு. சரி. இது மேற்பரப்புகளில் தொடு மேற்பரப்பு கரடுமுரடானதாக இருக்கும்போது உராய்வு கூடும். கரடுமுரடானதாக இருக்கும்போது என்ன செய்யும்? உராய்வு கூடும். உதாரணமா ஒப்பமான அல்லது ஒப்பமான ஒரு டயருக்கும் தவாளிப்புகள் வெட்டப்பட்ட டயருக்கும் இடையில வித்தியாசம் இருக்கணும். தவாளிப்புகள் வெட்டப்பட்ட டயர் வந்து என்ன செய்யும்? உராய்வு கூட இருக்கும். ஒப்பமாய்க்கிறது வந்து உராய்வு குறைஞ்சுதான் இருக்கு. சரியா? அந்த விஷயத்தை பார்க்கும். பொருள் தொடு மேற்பரப்பளவு கூடும் போது உராய்வு விசை கூடும். அது பிள்ளை தொடுகை மேற்பரப்பின் பரப்பளவுல அந்த உராய்வு என்ன செய்யாது? தங்கி இருக்காது. சரியா? ரெண்டாவது. மூணாவது பாருங்க, ஒரு அதே சர்வசமனான அதே குற்றிய ரெண்டு வெவ்வேறான பக்கங்கள்ல வச்சியாம். சரியா? அது ஒரே குற்றி தான். ஒரு பக்கம் இப்படி தட்டையா வச்சியாம, மற்ற பக்கம் இப்படி நிலை குத்தா நிப்பாட்டி வச்சியாம். சரியா? மேற்படி இரு பொருட்கள் தொடர்பாக சரியான கூற்று. இரு பொருட்கள் உள்ள செவன் மறுதாக்கம் சமனானது. செவன் மறுதாக்கம் எப்போ வரும்? செவன் மறுதாக்கம் எப்போ வரும்? உதாரணமா ஒரு பொருளால எவ்வளவு தாக்கம் கொடுக்கப்படுதோ அதுக்கு எதிரான மறுதாக்கம் வழங்கப்படும். சரியா? அப்ப இது பொருளோட நிறை எல்லாமே சமன், எல்லாம் ஒரே குற்றி தான். இந்த குற்றி எப்படி வச்சாலும் உண்டு தான், இப்படி வச்சாலும் அதே நிறை தான். ஆகவே அதோட என்ன மாறாது? செவன் மறுதாக்கம் சமனானது. அப்ப சரி. இரு உருக்களினதும் உராய்வு விசை சமனானது. உராய்வு விசை செவன் மறுதாக்கத்துல தங்கி இருக்கும். அடுத்து தொடு மேற்பரப்பின் தன்மையில தங்கி இருக்கும். இங்கே மேற்பரப்பு எல்லாமே உண்டு, செவன் மறுதாக்கமும் உண்டு. ஆகவே உராய்வு சமனானது. இரு உருக்களினதும் தொடுகை மேற்பரப்பளவு வேறுபட்டது. இரு உருக்களினதும் தொடு மேற்பரப்பளவு
தொடு மேற்பரப்பளவு வேறுபட்டது தானே. இதுல தொடு மேற்பரப்பளவு என்ன, இதுல தொடு மேற்பரப்பளவு பெருசு, இதுல சின்னது, சின்ன பகுதி தான் தொடுது, இதுல பெரிய பகுதி தொடுது. அப்ப அதுவும் சரி. இரு உருக்கள் ஏயில் கூடிய விசையை பயன்படுத்தி அதில் அசையை செய்ய வேண்டும். ஏயில கூடிய விசையை பயன்படுத்தி அசையை செய்யப்பட வேண்டும். அது பிள்ளைதானே. ஏயில குறைஞ்ச விசையை பயன்படுத்தி என்ன செய்யலாம், அசையை செய்யலாம். சரியா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 4வது. படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு கார் ஒன்று குறித்த திசை வழியே இயங்குகின்றது. இதன்போது தரைக்கும் காரின் டயர்களுக்கும் இடையிலான உராய்வு விசை 400 நியூட்டன் ஆகும். இயந்திரத்தினால் பிரயோகிக்கப்படும் முன்னோக்கிய விசை 600 நியூட்டன் ஆகும். அமைமாயின் விசையின் பெருமானம் யாது? சமநரவான விசை. உங்களுக்கு தெரியும், சமநரவான விசை அல்லது சமநரவான விசை. இதுக்கு ஒத்த பதம் தான் என்னது? விளையுள் விசை. விளையுள் விசை. உதாரணமா இது ஒரு கார் எடுங்க. இந்த கார என்ஜின் ஃபோர்ஸ், அதாவது இயங்கி செல்றதுக்காக வேண்டி காரால பிரயோகிக்கப்படுற என்ஜின் ஃபோர்ஸ் 600 நியூட்டனா. இது இயங்குறதை எதிர்க்கிறதுக்கு அந்த கார் டயர்களுக்கு இடையில வந்து உராய்வு இருக்குதானே, அந்த எல்லா உராய்வும் சேர்த்து எவ்வளவு நியூட்டனா? 400 நியூட்டனா. சரியா? 400 நியூட்டனா. இப்ப சமநரவான விசை என்ன? எங்களை இயங்கும். இப்ப இஞ்சால 400, இஞ்சால 600. ஆகவே முன்னோக்கி இந்த திசையில எத்தனை நியூட்டன்? 200 நியூட்டன். உங்களுக்கு திசையும் அதில் காட்டுறாங்க. கிழக்கு நோக்கி 200 நியூட்டன் வரும் விட. சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. விசை ஒரு காவிக்கணியமாக கருதப்படுவதற்கான காரணம் என்ன? காவிக்கணியம், வெண்ணிக்கணியம். காவிக்கணியம்னா பருமனை கொண்டிருக்கணும், அதே மாதிரி திசையையும் கொண்டிருக்கணும். வெண்ணிக்கணியம்னா வெண்ணிக்கணியத்துக்கு என்ன? பருமன் மட்டும் இருக்கு, பருமன் மட்டும் இருக்கு, திசை கணக்கெடுக்கப்படுறதில்ல. பருமன் மட்டும் இருந்தால் இது வெண்ணிக்கணியம், பருமனின் திசைன்னு இருந்தால் அது காவிக்கணியம். அது கொடுத்தா சரி. ஒப்பமான மேற்பரப்பில் உள்ள 2 கிலோகிராம் தினுடைய பொருளில் 4 ms-2 ஆறுமுடுகளை ஏற்படுத்த வல்ல விசை யாது? F சமன் ma. போன வீடியோவில் F சமன் ma போட்டு பிரதி இடத்துல இந்த ms-2க்கு பதிலாக ms-1 போடுறேன். அந்த இதை வந்து அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துக்குங்க. தவறுதலாக போடப்பட்டு. அப்போ F சமன் ma. சரியா? பதில் என்னங்க? 2 கிலோகிராம் திணியுடைய 2 கிலோகிராம். அப்போ 2 கிலோகிராம் தர ஆறுமுடுகள் என்ன? 4 ms-2. 4 ms-2. அப்போ எத்தனை? 8 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அல்லது 8 நியூட்டன் கொடுத்தோம். சரியா? 8 நியூட்டன். படத்தில் உள்ள புத்தகம் ஒன்றினை 50 நியூட்டன் விசையை பயன்படுத்தி அசைக்கும் போது தொழிற்பட்ட உராய் விசை 10 நியூட்டன் ஆகும். புத்தகத்தின் திணிவு 5 கிலோகிராம் எனில் ஆறுமுடுகள் யாது? எப்படி காண்ற? படத்தை பாருங்க. அந்த படத்துல பாருங்க, ஒரு புத்தகம் காட்டுறீங்க. அந்த புத்தகம் ஒரு மேசையில, கரடான மேசையில இறுக்கி அந்த புத்தகத்தை முன்னோக்கி தள்ளுறதுக்கு 50 நியூட்டன் விசை கொடுக்காங்க. அது அந்த மேற்பரப்பு அந்த பொருள் அந்த புத்தகத்தை இயங்க விடாமல் எதிர்க்குது. எத்தனை நியூட்டனால எதிர்க்குது? 10 நியூட்டனால எதிர்க்குது. ஆகவே இப்போ நம்ம F சமன் ma பிரதியிடப்படும். F என்பது என்ன? விளையுள் விசை. விளையுள் விசைனா என்ன? என்ன விசையை போடணும்? சமநரவான விசை அல்லது விளையுள் விசையை போடணும். விளையுள் விசை எவ்வளவு? 40 நியூட்டன். சரியா? திணிவு வந்து எவ்வளவு? திணிவு 5 கிலோகிராம். 5 கிலோகிராம். அப்ப தர ஆறுமுடுகள் என்ன வரும்? 8 ms-2 வரும். 8 ms-2 வரும். சரியா? நியூட்டனின் முதலாம் இயக்க விதியை எடுத்துரைக்கும் செயற்பாடாக அமைவது. பொருளொன்று புவியீர்ப்பின்கள் இயங்குது. பொருளொன்று புவியீர்ப்பின்கள் இயங்குறது வராது. மேல் நோக்கி அறியப்பட்ட பந்து ஒன்றின் இயக்கம். 2 முறை விஷயம் தான். மேல் நோக்கி அறியப்பட்ட பந்து. இப்போ முதலாம் விதி என்ன செய்யுது? சமப்படுத்தப்படாத விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கிற பொருள் ஓய்விலே இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் விசை மாறா வேகத்தோட இயங்கிக் கொண்டே இருக்கும்.
அது பொருந்தாது. முதலாவது விடையும் வராது, இரண்டாவது விடையும் வராது. விமானம் ஒன்று சீரான வேகத்தில் பயணித்தது. அடுத்த இது கொஞ்சம் குழம்புவீங்க. நாலாவது பாருங்க, நீர்வீழ்ச்சி ஓய்விலிருந்து பாயும் நீரின் இயக்கம். அதுல நீரழுத்தம் சம்பந்தமான இது நீரழுத்தம் சம்பந்தமான அதுல பாதிக்கும். நாலாவது. அப்ப இதுக்கு பொருத்தமான விட மூணாவது, சீரான வேகத்துல விமானம் வந்து பயணிக்கும். அந்த விட வரும். சரியா? ஒன்பதாவது பாருங்க, ஒன்பதாவது கேள்வி. படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு காற்றடைக்கப்பட்ட பலூன் ஒன்று பேனா குழாய் ஒன்றின் உதவியுடன் கம்பியில் இணைக்கப்பட்டு காற்று திறந்துவிடப்படுகின்றது. இதன் போது பலூன் காற்று வெளியேறும் திசைக்கு எதிர் திசையில் பயணிக்கின்றது. இவ்வியக்கத்துடன் தொடர்புடைய விசைச்சோடிகளின் திசைக்கு எதிர் திசையில் பயணிக்கின்றது. இவ்வியக்கத்துடன் தொடர்புடைய விசைச்சோடிகள் என்ன? இப்ப என்ன விசைச்சோடிகள்? இதுல தாக்கம் என்ன? பலூனை திறந்து விட்டா பலூனுக்குள்ள இருக்கிற காத்து ஐதான இடத்து அடர்ந்த இடத்துல இருந்து ஐதான இடத்துக்கு வரப்போகுது. வரத்தால பி வந்து தாக்கம், பி விசை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுது. அதனால கியூ வந்து என்ன இருக்கும்? மறுதாக்கமா இருக்கும். மறுதாக்கமா கியூ வந்து மறுதாக்கமா இருக்கும். சரியா? அதை கொடுக்கும். பின்வரும் சந்தர்ப்பங்களில் உந்தம் பாதகமாக அமையும் சந்தர்ப்பம். பாரிய கற்களை உடைத்தல், கல்மலைகள் போன்ற பெரிய கற்பாறைகளை உடைக்கிறதுக்கு உந்தம் சாதகமான சந்தர்ப்பம் தான் அது. வாகன விபத்துக்கள் நிகழுது. வாகன விபத்துக்கள் பாருங்க, உந்தம் என்னதுல தான் இருக்கும்? உந்தம் திணிவு தர வேகம். திணிவு கார் வந்து என்ன? பெரிய திணிவு, பெரிய வேகத்தோட வந்து மோதினா என்ன நடக்கும்? உந்தம் கூட. அப்ப பாரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய பாதகமான விளைவாக இது அமையும். அடுத்தது பலகையில் ஆணி அடிக்கிறது வரும். சரியானது. சாதகமான சந்தர்ப்பம் முளைக்கூட்டு செலுத்தி மூலம் கொங்கிரீட் தூண்களை இருக்குதல். முளைக்கூட்டு செலுத்தினாவே எப்படி இருக்கும்? உதாரணமா பெரிய இரும்பு இது ஒன்று இருக்கும், இரும்பு முளை ஒன்று இருக்கும். சரியா? இதுக்கு மேல வந்து பெரிய பாரமான இரும்பால் செய்யப்பட்ட பெரிய பாரமான குண்டு ஒன்று இருக்கும். இதை மேல இருந்து புவிப்பிங்களை இயக்க வச்சு இதில் அடிக்க வச்சு கீழே என்ன செய்யறது? இதை கீழே இறக்குறது தான் இந்த முளை குற்றி செலுத்தி. அப்ப இதெல்லாம் சாதகமான விடயங்கள். பின்வரும் சந்தர்ப்பங்களில் உள்ள பாதகமாக அமையும் சந்தர்ப்பம், அதுவும் அதே கேள்வி தான். அதுக்கு என்ன வரும்? வாகனங்கள் 2 விபத்துக்குள்ளாகும். வாகனங்கள் 2 விபத்துக்குள்ளாகிறது விடைக்கு வரும். சரியா? அதில் அடுத்த விடையை பாருங்க. கட்டட வேலை போது கற்களை உடைக்கிறது. அடுத்தது பலகையில் ஆணி அடிக்கிறது, முளைக்குண்டு செலுத்தி. அடுத்தது இல்லை. வாகனங்கள் டயர்களில் தவாளிப்புக்கள் இடப்பட. கொஞ்சம் பேருங்க 13வது கேள்வி பாருங்க. இப்ப பின்வரும் சந்தர்ப்பங்களில் எதன் போது உராய்வு விசை அதிகரிக்க செய்யப்படுகின்றது? வாகன டயர்கள்ல தவாளிப்புகள் இருக்கிறதால உராய்வு என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். அடுத்தது தையல் இயந்திரங்கள் அசையும் பாகங்களை மசகுறோம். ஏன் மசகுறோம்? உராய்வை குறைக்கிறது. உராய்வை குறைக்கிறது தான் மசகுறது. வாகன சிலைகளின் சுழற்சி தட்டுகளை குண்டு பொதிகளை பயன்படுத்துதல். என்ன செய்யறோம்? உராய்வை குறைக்கிறோம். குண்டு பொதிகள்னா உங்களுக்கு தெரியும், சன்னங்கள் தான் குண்டு பொதி. அதை வந்து போடுறதால என்ன செய்யும்? உராய்வு குறையும். இயந்திரங்களின் அசையும் பாகங்களின் உருளை பொதிகள் இடுது. அதுவும் என்னது? உராய்வை குறைக்கும். உராய்வை கூட்டுற செயற்பாடு என்னது? வாகன டயர்களில் தவாளிப்புகள் இருக்கிறது தான் உராய்வை கூட்டுறது. சரி, நம்ம முன்னிக்கிற கேள்வியை விட்டுட்டு வந்துட்டோம். சரியா? 9 பார்த்தது, 10வது சரிதானே? வாகனங்கள் விபத்துன்றது. 11வது கேள்வியும் பாருங்க. 11, 11ஐயும் 12ஐயும் பார்த்தோம்னா நம்மளால 14 குறைச்சே போகலாம். சரியா? 11வது பாருங்க. பின்வரும் சந்தர்ப்பங்களில் உந்தத்தின் பருமானம் இழிவாக இருப்பது. 11வது கேள்வியா? பின்வரும் சந்தர்ப்பம் உந்தம் தானே? உந்தம் திணிவுதர வேகம். இங்க வேகம் எல்லாம் 20 ms-1 தான். திணிவு எது பெருசா இருக்கோ அங்க உந்தம் பெருசா இருக்கும். அது சரிதானே? உந்தம் என்பது திணிவுடையும் வேகத்திலையும் பெருக்கு தொகை. அப்ப இங்க வேகம் எல்லாம் 20 ms-1. அப்ப திணிவு வந்து பார்த்தோம்னா திணிவு என்ன வரும்? திணிவு பேருந்து, மோட்டார் கார், உந்துருளி, புகையிரதம். எது மிகப்பெரிய திணிவா இருக்கும்? புகையிரதம் தான் மிகப்பெரிய திணிவா இருக்கும். அப்ப என்ன? அப்ப 4வது விட வரும். அப்ப இதுல புகையிரத திணிவு பெரிய திணிவு,
இதில் பெரிய திணிவு வாரத்தால் உண்டம் பெருக்கு தொகை பெருசாக வரும். அப்போ இதுக்கு புகையிரதம் கொடுக்கலாம். புகையிரதம் கொடுக்கலாம். புகையிரதத்தை அபயத்தை விட 4வது விட 12வது பாருங்க. பின்னொரு சந்தர்ப்பங்களில் பாதகமாக அமையும் சந்தர்ப்பம். கட்டட வேலையின் போது கற்களை உடைத்தல் அது சரி சாதகமானது. வாகனங்கள் 2 விபத்துக்குள்ளாது அது பாதகமானது. பலகையில் ஆணி அடித்தல் அது சரி சாதகமானது. அடுத்தது முளைக்குட்டி செலுத்தியை கொண்டு கொங்குரிட்டு தூண்களை நாட்டுதல் அதுவும் சாதகமானது. அது 13வது பார்த்தது. 14வது பாருங்க. மோட்டார் கார் ஒன்று வெவ்வேறு இயக்க நிலைமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. மோட்டார் கார் சீரான வேகத்தில் இயங்கும் போது அதன் மீது தொழிற்படும் விலை விசை 0 ஆகும். சீரான வேகம். சீரான வேகம்னா விளைக்கணும் ஆர்முடுகள் 0. அப்போ F7 MA ஆர்முடுகள் 0 விலையில் விசை எவ்வளோ? விலையில் விசை எவ்வளோ? 0. விளங்கணும் பிள்ளை. இது சரியா? மோட்டார் கார் வந்து சீரான வேகம். சீரான வேகம்னாலே ஆர்முடுகள் 0. ஆர்முடுகள் 0 விலையில் விசை 0. அடுத்தது மோட்டார் கார் சீரான ஆர்முடுகளுடன் பயணிக்கும் போது அது தொழிற்படும் விலை விசை 0. F7 MA ஆர்முடுகள் இருக்கி மோட்டார் காருக்கு ஒரு திணிவு இருக்கி அப்போ விலை விசை கட்டாயம் என்ன செய்யும்? கட்டாயம் இருக்கும். சரியா? அடுத்தது மோட்டார் கார் ஓய்வில் தரித்து நிற்கும் போது தொழிற்படும் விலை விசை 0 ஆகும். மோட்டார் கார் ஓய்வில் தரித்து நிற்கும் போது தொழிற்படும் விலையில் விசை 0 ஆகும். சரிதானே? ஓய்வில் நிற்கங்களையும் என்ன செய்யாது? அதில் ஒரு எந்த விசையும் தொழிற்படாது ஓய்வில் நிற்கங்கள். அப்போ அதுக்கு விட வந்து வரும் என்னன்னா என்ன கேட்டியா? பின்னோரும் கூட்டுக்கொள்கை கருதுக. இவற்றுள் சரியானது விலையில் விசை 0. அது சரிதானே? ஓய்வில் நிற்கல விலையில் விசை 0 மாதிரி. அப்போ ஏயும் சியும் வரும் விட. பி வந்து பிள்ளையான விட. சரி 15வது பாருங்க. பின்னோரும் கூட்டுக்களை கருத. கரம் விளையாட்டின் போதோ கரம்பலகை மீது தொழிற்படும் உராவியை குறைப்பதற்கு பூசல் மாடப்படுகின்றது. அது சரி. நியூட்டன 1ஆம் விதிக்கு புத்தகத்தில் உள்ள உதாரணம் தான் அது. அதுக்கு காரணம் என்னன்னு கரம் தட்டின் இயக்கம் வலிய நேர்கோட்டு இயக்கமாகும். சரியா? இவற்றுள் சரியான ஒன்று. கூற்றும் சரி காரணம் தவறு. கூற்று தவறு காரணம் சரி. கூற்று தவறு காரணம் தவறு. கூற்று சரி காரணமும் சரி. காரணத்துக்கு தகுந்த விளக்கம் இல்லை. அப்போ இவங்க என்ன செய்யணும்? கூற்று வந்து நியூட்டன 1ஆம் விதிக்கு உதாரணத்துக்கு தந்திக்காங்கண்டா அப்போ காரணம் என்ன வரணும்? நியூட்டன 1ஆம் விதி வந்திருக்கணும். அப்போ இங்கே நேர்கோடு ரெண்டும் சரி. கூற்றும் சரி காரணமும் சரி. ஆனால் தகுந்த விளக்கம் இல்லை. இவ்வளோதான் இந்த முன்னுக்கிற 15 கேள்வி. இது எல்லாரும் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மற்ற செய்யாதாக்கள் செஞ்சு போட்டு பாருங்கள். வீடியோவை பிரயோசனமாக இருக்கும். அடுத்தது நம்ம அமைப்பு கட்டுரை கேள்விகளை பார்ப்போம். சரி.